தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய ஆஸ்கர் புகழ் இசையமைப்பாளர் கீரவாணி அவர்கள் இருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார், ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் பெரிதளவில் பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தோட இசையமைத்ததற்கான அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த படத்தோட இசை நாங்கள் ஆரம்பித்தது 5.5 வருஷம் முன்னாடி, இங்கே அரவுண்ட் 2021 நினைக்கிறேங்க, 2021 அந்த டைமில், பிஃபோர் கோவிட். ஸோ சில காரணத்தினால அது ரொம்ப டிலே ஆகிட்டே வருது. பட் ஃபைனலி நான் இது ஜூன் 12th ரிலீஸ் ஆகுது. 5 வருஷம் பிரயாணம் இது. இது ஒரு இனிஷியலாக நான் ஒர்க் பண்ண வந்து கிறிஸ்டியன் ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் கூட நான் வேலை பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ரத்னம் சாரோட பையன் தான் டேக் ஓவர் பண்ணாங்க, ஜோதி கிருஷ்ணா. 2 டைரக்டர்கிட்ட நான் வேலை பண்ண மாதிரி இந்த படம். ஸோ 2 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஒரு ஃப்ளேவர், இது ஒரு ஃப்ளேவர், 2 ஃப்ளேவரும் எனக்கு இதில் கலந்துருக்கும். இப்படி நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்காக பண்ணுறதுனால, ஸோ த்ரூ அவுட் ஜெர்னி நான் ஒரு ஸ்பெஷலாக நான் என்ஜாய் பண்ணேங்க. ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். அவருக்கு பெரிய நேம் இருக்குது. ஸோ என்ன பண்ணாலும் அது வித்தியாசமாக வரணும்னு அந்த எண்ணத்தோடு பண்ணதுனால எவ்ரி மூமெண்ட் ஆஃப் திஸ் ஜெர்னி இஸ் மெமரபிள். சார், தெலுங்கு சினிமா எடுத்துட்டா உங்கள் படங்கள், நீங்கள் இப்போ பண்ணுற படங்களில் ஒரு ஃபேண்டசி கலந்த படமாக இருக்குது. படங்கள் ஒரு 5 வருடங்கள் எடுத்தாலும் 4 வருடங்கள் எடுத்தாலுமே ஒரு ஃபேண்டசி, அது ஒரு கற்பனை கலந்த படமாக இருக்கும்போது எவ்வளோ சவாலாக இருக்குது. அது படத்துக்கு உங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறாங்களா? இந்த எக்ஸாம்பிளுங்க, எக்ஸாம்பிள் சார், இப்போ பாகுபலி, RR இருக்கணுமே, அது ஒரு கற்பனை கலந்து கொஞ்சம் ஒரு நிதர்சனமான ஒரு படங்களாக தான் இருக்குது. ஸோ இந்த படங்களுக்கு ஒரு மெனக்கடல்ன்றது இது தேவைப்படும், அதனால தான் கேட்குறேன். இதில் கற்பனை எவ்வளோ இருந்தால் அவ்வளோ ஈஸியாகுங்க. நம்ம ஜாப் ஈஸியாகிடும். ஏன்னா இது ஒரு கற்பனைன்னு சொல்லும்போது, ஃபிக்ஷன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்காது. அது இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு யாருமே கேள்வி கேட்க முடியாது. மோரோவர் எல்லா படங்களும் கற்பனை தாங்க. இது பாகுபலி, RRR, ஹரிஹர வீரமல்லு மட்டும் இல்லை, எல்லா படங்களும் 99% கற்பனை தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து 10 பேர் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது சினிமாவில் தான் முடியும். கற்பனை தானே. நீங்கள் அடிப்பீங்களா? 10 பேர் அடிப்பீங்களா? என்னால் ஒருத்தர் கூட அடிக்க முடியாது. மேக்ஸிமம் 1-2 பேர் நான் அடிச்சிடலாம் ட்ரை பண்ணேன். பட்டு 10 பேர், 20 பேர், 100 பேர் ஒரு ஹீரோ அடிக்கிறாங்கன்னா அது கற்பனை தானே. ஸோ அந்த கற்பனை தான் இந்த நம்ம இதில் நம்ம ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். எக்ஸாஜரேட் பண்ணால் தான் ஒரு க்ரியேஷனுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த எக்ஸாஜரேஷனில் தான் என்ன வைரமுத்து சார் சொல்லியிருக்கார், கவிதைக்கு பொய் அழகுன்னு சொன்னாங்க. பொய்ன்னா எக்ஸாஜரேஷன், ரெண்டுமே சைடு பை ஹேண்ட் இன் ஹேண்ட் இருக்கும். ஸோ அது அந்த எக்ஸாஜரேஷன் தான் நம்ம கலைஞருக்கும் நம்ம ரைட்டர்ஸுக்கும் சங்கீத இவர் வாத்தியாருக்கும் எல்லாருக்கும் அந்த எக்ஸாஜரேட் பண்ணால் அது ஒரு கிக்கு கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு கற்பனையோட பண்ணட்டும், இந்த மாதிரி ஸ்டோரிஸில் இன்னும் சான்ஸ் அதிகமாக இருக்கும். நாங்கள் என்ன வேணால் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன வேணால் பண்ணலாம். சார், இப்போ இந்த படத்தை வந்து தயாரிப்பில் சொல்லுங்கள், இது 17ஆம் நூற்றாண்டில் வந்து அந்த காலகட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த காலத்துக்கு அந்த மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதுக்கான தயார் நிலை, ஏன்னா ஒரு பீரியாடிக் ஃபிலிமோ ஒரு ஃபேண்டசிக்கணுமோ அந்த பழைய காலத்தை அவங்க எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இசையை மேமிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி இசை இதில் புது விதமாக கொண்டு வந்திருக்கீங்க? இப்போது நிறைய நாளாக நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பீரியட் ஃபிலிம்ஸுக்கும் இல்லை கான்டெம்பரரி ஃபிலிம்ஸுக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நான் ரொம்ப நாள் முன்னாடி அன்னமய்ய படம் பண்ணியிருக்கேன் 1997. அதில் அன்னமாச்சாரியா கீர்த்தனை பாடிட்டு இருப்பார். அந்த காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அது கூட நம்ம கீபோர்டு அண்டு இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் ரிப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ எது இருந்தாலும் அந்த சவுண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வாசிக்கிறவங்க யார் இருக்காங்க? யாருமே இல்லை.
ஸோ எது இருந்தாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணி பண்ண வேண்டியது தான். சார் இப்போது தெலுங்கு படம் வந்து பெரிய வர இமேஜினேஷன் படம், இப்போ பாகுபலி, RRR, இப்போது அந்த ஹரிஹர வீரமல்லுவாக கூட சரி, தெலுங்கு அது தமிழ் டப் பண்ணாலும் அந்த ஃப்ளேவர் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பாடல்கள். ஆனால் இது தமிழ் சினிமாவில் இதே மாதிரி ஒரு மென்மையான பாடல்கள் வந்தால் அது வந்து எடுபடவே மாட்டேங்குது. இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பீட் நம்பர்ஸ் தான் அதிக அளவில் வந்து இதாக வைரல் ஆகுது, போகுது, ட்ரெண்ட் ஆகுது. மெலோடிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இந்த இந்த ஃப்ளேவரிசம் எப்படி சார் பார்க்குறீங்க? மெலோடி எப்போவுமே இருக்குங்க. மெலோடி இல்லாமல் பாட்டே பண்ண முடியாது. நீங்கள் மெலோடி இல்லைன்னு நினைக்கிறீங்க, பட் அதில் ஒரு மெலோடி இருக்கும். அந்த மெலோடி எனக்கு தெரியாது. புரியுது இல்லைங்க? மெலோடி இல்லாமல் பாட்டே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு நீங்கள் மெலோடின்னு பேர் வைக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. சார் ஒரு பெரிய விருதுகள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ப்ரெஷராக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கப்புறம் அடுத்த ஏதாவது விருது வாங்குறதுக்கான ஒரு ஊண்டுதல் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா? எனக்கு பிபி சுகர் கிடையாதுங்க முதல்லேருந்து. ஸோ இந்த ப்ரெஷர் கூட இல்லை. ஏன்னா நான் வந்து வேலை வந்து நான் ப்ரெஷர் ஃபீல் பண்ண மாட்டேங்க. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி வைப்பேன். எந்த வேலை பண்ணாலும் அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 0. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நான் வேலை செய்கிறது நான் பழகிட்டேன். ஸோ அதனால் இந்த விருது வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ விருது வந்ததுக்கு அப்புறம் கூட அதே மாதிரி அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேங்க. ஸோ நான் ப்ரெஷர் எடுக்க மாட்டேன். எல்லாமே சாதாரணமாக வேலை செய்கிறது. நம்ம பண்ண வேண்டியது வேலை நம்ம பண்ணணும், நம்ம செய்ய வேண்டியது வேலை நான் செய்யணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு நம்ம கையில் கிடையாது எனிவே. ஸோ நீங்கள் எப்படி ஒரு ஃப்ளைட்டில் ஏறி சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் தைரியமாக எல்லாமே பைலட் பார்த்துவாங்க. அப்படி நீங்கள் உட்கார்ந்தாங்க, நீங்கள் கையில் ஒன்றும் இருக்குமா? நீங்கள் உட்காந்துருப்பீங்க ஏதோ ஒரு சீட் நம்பரில். ஸோ அதே போல் நம்ம வேலை கூட அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ரிசல்ட்டு வந்து அது சேஃப் லேண்டிங் இருக்குமா இல்லை டர்புலன்ஸ் இருக்குமா, அதெல்லாம் இன்னொருத்தர் பார்த்துட்டு இருப்பார். சார் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா பழைய பாடல்களில் நிறைய புது படங்களில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தெலுங்கில் அந்த அளவுக்கு வைக்கிற மாதிரி தெரியல. முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடினா பழைய பாடலில் ரீமிக்ஸ் பண்ணுற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. இப்போ பழைய பாடலில் அப்படியே வச்சிடுறாங்க. இது அவங்களோட கற்பனை திறன் குறைபாடாக இது பார்க்கப்படுகிறதா, இல்லை எப்படி உங்களோட அபிப்பிராயம்? அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அது நமக்கு பிடிச்சது, நாம் ரசித்தது வந்து மறுபடி அது ரீகால் பண்ணி அதோட ரீகால் வேல்யூ இருக்கிறதுனால அது செலிப்ரேட் பண்ணுற ஒரு சிஸ்டமில் தான் போயிட்டு இருக்குது. அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்க. ஓகே சார். இப்போது பவன் கல்யாணுக்கு நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு நடிகராக இருந்திருப்பார். ஆனால் படம் முடியறதுக்கு முன்னாடி அவர் ஒரு துணை முதல்வர் ஆகிட்டார். அப்போது அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல. ஏன்னா இந்த ஒரு பாடலுமே அவரை வந்து அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அதை எதை விடவும் கெடுவிடாமல் அந்த ஒரு பாடல்கள் இருக்கணும். எப்படி அதுக்கேற்ற பாடல்கள் மாற்றி அமைக்கப்பட்டதா? இல்லைங்க, ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல. அவங்க எனிவே அவருக்கு ஒரு மரியாதை, ஒரு ஸ்டேச்சர் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அவருக்கு ஒரு பொசிஷன் வந்ததுனால ஃபஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற படம், அதில் ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பஸ் ஜாஸ்தி இருக்கும். அது நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். சார் இசையமைப்பாளர்லாம் தமிழ் சினிமாவில் வந்து நடிகர் ஆகிட்டாங்க, இயக்குனர் ஆகிறாங்க. உங்களுக்கு நடிப்பு மீது ஆர்வம் இருக்கா, இயக்கம் மீது ஆர்வம் இருக்கா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வரலாற்று சார்ந்த படமும் கற்பனை சார்ந்த படங்கள் எடுக்கும் பொழுது ஒரு டைரக்ஷனல் அது இருந்தால் அந்த இதுக்கு உயிரோட்டு கொடுக்க முடியுன்றது என்னோடய அபிப்பிராயமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை மாதிரி ஐடியா? யார் பண்ண வேண்டியது வேலை அவங்க பண்ணணுங்க. எனக்கு மியூசிக் பண்ண தெரியும், அதுதான் பண்ணால் அது மரியாதையாக இருக்கும். அது தவிர எனக்கு வேறு ஒரு வேலை தெரியாது. ஸோ நடிப்பு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சார் ஃபைனலாக பாடலுக்கு உரிமை கொண்டாடுவது இசையமைப்பாளர் தரப்பில் வந்து தவறா கரெக்டாக சார்? பாடலுக்கு இசையமைப்பாளர் இந்த காப்பிரைட்ஸை உரிமை கொண்டாடுவது தவறா சரியா? உரிமை கொண்டாடுவதுன்னா இது பாடலுக்கு என்னோட சொந்தம் கொண்டாடுவது. பாடல் வந்து நம்ம மியூசிக் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கான உரிமை நம்ம கொண்டாடுறோம்ல. காப்பிரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. என் பாடத்தை வந்து படத்தில் உரிமம் இல்லாமல் பயன்படுத்திட்டாங்க, அப்படிலாம் சர்ச்சைகள்லாம் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. அது கவர்மெண்ட் சைட்லேருந்தா இல்லை ஆர்டிஸ்ட் சைட்லேருந்தா யார் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டு இருக்குது.
அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்தால் தான் யார் வேணால் அதை பற்றி ஒரு அவர் ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு கிளாரிட்டி இல்லை.